வெல்கம் டு லேர்ன் வெப்சைட். லாஸ்ட் வீடியோவில் நம்ம இன்ட்ரடக்ஷன் டு சிஎஸ்எஸ் பார்த்தோம். சிஎஸ்எஸ்னா என்ன, அதோட சின்டாக்ஸ் எப்படி எழுதுறது, அப்புறம் அதை HTML எப்படி இன்க்ளூட் பண்ணி எழுதுறது, 3 விதமாக இன்க்ளூட் பண்ணி எழுதுறான்றதை பார்த்தோம். இன்லைன், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். அப்புறம் சிஎஸ்எஸ்ல ரூல்ஸ் பார்த்தோம், ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி எழுதுறது, ரூல்ஸ் எப்படி எழுதுறது, இதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம செலக்டர்ஸ் பார்க்க போகிறோம். செலக்டர்ஸ்னா என்னன்றது லாஸ்ட் வீடியோவில் சின்னதாக ப்ரீஃபாக சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் நான் இன்னும் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவில் சிஎஸ்எஸ் சின்டாக்ஸ் நம்ம பார்த்தோம். அது இப்படி தான் எழுதுறேன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு செலக்டர் எழுதுவோம். அப்புறம் அந்த செலக்டரை வச்சு நம்ம ஒரு எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? HTML நம்ம நிறைய எலிமெண்ட்ஸ் எழுதி வச்சுருப்போம். அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு எலிமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி அதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்ளை ஆகணும் அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வாட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறது வந்து ஒரு ரூல். இது வந்து வாட்ஸ் கிளாஸ் நேம் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி இது இன்புட் கிளாஸ் நேம் இருக்க ஒரு எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணும். இது P டேக்கை செலக்ட் பண்ணும். அதை P எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணும். இதுதான் செலக்டர்ஸ். செலக்டர்ஸ்னால் வந்து நம்ம வந்து ஒரு எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு டார்கெட் பண்ணுறதுக்கு பேர் தான் செலக்டர். நம்ம இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் செலக்டர்ஸ் பார்க்கணும். எப்படியெல்லாம் ஒரு எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து எலிமெண்ட் செலக்டர், செகண்ட் கிளாஸ் செலக்டர், தேர்ட் ID செலக்டர், ஃபோர்த் யூனிவர்சல் செலக்டர், ஃபிஃப்த் சூடோ செலக்டர். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எலிமெண்ட் செலக்டர் பார்ப்போம். இதுதான் வந்து நம்ம ஒரு எலிமெண்ட் செலக்டர்னு சொல்லுவோம். PN போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து எதை செலக்ட் பண்ண போகுதுன்னா P எலிமெண்ட்டை செலக்ட் பண்ண போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் டேக்கை செலக்ட் பண்ண போகுது. நம்ம இந்த இதில் வந்து இந்த HTML வந்து நம்ம எங்கெல்லாம் பேராகிராஃப் டேக் எழுதியிருக்குமோ ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அதுக்கு இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகுது, கலர் ரெட் அப்படின்னு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் அப்ளை ஆகிருக்கு. நம்ம வந்து index.css இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். index.css ஃபைலில் P டேக் வந்து கலர் ரெட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த P டேக் பார்த்தீங்கன்னா கலர் ரெட் அப்படின்றது அப்ளை ஆகிருக்கு. இது மாதிரி டேக் நேம்ஸை வச்சு நம்ம செலக்ட் பண்ணலாம். P டேக் மட்டும் இல்லை, எந்த டேக் நேம் வேணால் வச்சு செலக்ட் பண்ணலாம். இன்புட் டேக் நேம்ஸ் வச்சு செலக்ட் பண்ணலாம். டிவ் டேக்ஸ் எந்த டேக் நேம்ஸ் வேணால் வச்சு நம்ம அந்த எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணலாம். எலிமெண்ட் செலக்டருக்கு எழுதுறதுக்கான சின்டாக்ஸ் என்னென்னா, அந்த டேக் நேம் மட்டும் நம்ம இங்கே போடணும். ஓகே, டேக் நேம் போட்டு நம்ம செலக்ட் பண்ணலாம். அதாவது ஒரு வெப்சைட்டில் நம்ம ஏகப்பட்ட P டேக்ஸ் எழுதியிருக்கும். அதே மாதிரி நிறைய டேக்ஸ் ரிப்பீட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா P டேக் ஒன்று தான் இருக்குது. பட் டிவ் டேக்ஸ் நிறைய எழுதி வச்சுருப்போம். ஓகே, டிவ் டேக்ஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி LI டேக்ஸ் இருக்கும், OL டேக்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம நிறைய எழுதியிருப்போம். ஒரே டேக் நேம்ஸை மட்டும் வச்சு நம்ம பண்ணிட முடியாது. இதுக்கு தான் கூட வந்து நிறைய இன்னொரு செலக்டர்ஸ் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க CSSல. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் செலக்டர். கிளாஸ் செலக்டர் என்னன்னா, ஒரு எலிமெண்ட்டுக்கு நம்மளால் ஒரு கிளாஸ் கொடுக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்க்க போது ID செலக்டர். நம்ம ரெண்டும் சேர்த்து ஒன்றாவே பார்த்துருவோம். கிளாஸ் செலக்டர் அண்ட் ID செலக்டர் அப்படின்னு. ஓகே, எலிமெண்ட்டுக்கு நம்மளால் ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்க முடியும், கிளாஸ் அண்ட் ID. அப்புறம் கிளாஸ் யூஸ் பண்ணால் நம்ம வந்து நிறைய எலிமெண்ட்ஸை ஒரே டைமில் செலக்ட் பண்ண முடியும். ID செலக்டர் யூஸ் பண்ணால் நம்மளால் ஒரு எலிமெண்ட்டை தான் ஒரு டைமில் செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா பிகாஸ் ஒரு HTML பேஜில் ஐடிஸ் யூனிக்காக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஸ் அப்படின்னு போட்டிருக்குமா, ஸோ இது வந்து ஃபிலிம்ஸ் வந்து யூனிக்காக இருக்குது. ஓகேங்களா? இன்னொரு முறை நம்ம அதே ஐடி யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ ஆல்ரெடி அங்கே நம்ம போட்டிருக்க ஃபிலிம்ஸை வந்து நம்ம இங்கே ID செலக்டருக்கு யூஸ் பண்ணுவோம். ID செலக்டருக்கு ஆஷ் போடுவோம். கிளாஸ் செலக்டர்ஸ்க்கு வந்து டாட் போடுவோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஃபிலிம்ஸ்ன்றது நம்ம இப்போ இங்கே இருக்கோம், இந்த பேஜில் இருக்கும். ID வந்து ஃபிலிம்ஸ்ன்னு கொடுத்துக்குறோம். கலர் ப்ளூ வயலட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபிலிம்ஸோட கலர் வந்து ப்ளூ வயலட் அப்ளை ஆகிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ பாட்ஸ் அப்ளை ஆகிருக்கிறது எங்கே அப்ளை ஆகிருக்கு? பாட்ஸ் அப்ளை ஆகிருக்கிறது வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம பண்ணி வந்து இங்கே அப்ளை ஆகிருக்கு. அதாவது கிரியேட் அக்கௌண்ட் பேஜ் அப்ளை ஆகிருக்கு. ஓகே, நம்ம இப்போ இருக்கிறது இந்த பேஜ் கிரியேட் அக்கௌண்ட்டுக்கு போயிடுவோம். பாட்ஸ் அப்ளை ஆகிருக்கிறது என்னென்னா பேடிங். நம்ம இங்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேடிங் தான் அப்ளை ஆகிருக்கு. இது நம்ம எப்படி பார்க்கலாம்? நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். பாட்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து அந்த CSS அப்ளை ஆகிருக்கு. ஓகே, பாட்ஸ் கிளாஸ்க்கு அப்ளை ஆகிருக்கு. இதே பாட்ஸ் கிளாஸை வந்து நம்ம அதே பேஜில் இன்னொரு இதுக்கும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வேறு மல்டிபிள் இதில் பிளேசஸில் கொடுத்து யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அதே பாட்ஸை நான் வேறு ஏதாவது டிவுக்கு கொடுக்குறேன். இந்த டிவுக்கு கொடுத்துட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாஸ்வேர்டு ஃபீல்டுக்கு வந்து தான் பாட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கும் அப்ளை ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கும் அப்ளை ஆகிருக்கு. ஃபார்முக்குள்ளே இருக்குது, அந்த இதுக்கும் அப்ளை ஆகிருக்கு. ரெண்டுத்துக்குமே கிளாஸ் பாட்ஸ் அப்ளை ஆகிருக்கு. ரெண்டுத்துக்குமே இந்த இது வருது. அது ஐடி பண்ணும்போது வந்து நம்ம ஒரு எலிமெண்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும். ஓகே, கிளாஸ் வந்து நம்ம மல்டிபிள் எலிமெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். கிளாஸ் அண்ட் ID செலக்டர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து யூனிவர்சல் செலக்டர். யூனிவர்சல் செலக்டர்னு என்னென்னா, நம்ம எந்த ஒரு எலிமெண்ட்டுமே ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணாமல் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்குமே நம்ம ஒரு பர்டிகுலர் CSS அப்ளை பண்ண போகிறோம். யூனிவர்சல் செலக்டருக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸ்டார் போட்டு நம்ம ஒரு செலக்டருக்கு இடத்துல ஸ்டார் போட்டோன்னா வெப்சைட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுமே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
மொத்தமாக செலக்ட் பண்ணி எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்கா? அதாவது நம்ம மொத்த வெப்சைட்டுக்குமே ஒரே ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுவோமா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாண்ட் ஃபேமிலிஸ் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நம்ம மொத்த வெப்சைட்டுக்கு வந்து எப்போவுமே அப்ளை பண்ணுவோம். கொரியர் நியூ கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெப்சைட் மொத்தத்துலையுமே வந்து நம்ம அந்த ஃபாண்ட் ஃபேமிலி அப்ளை ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பேஜ்லையுமே வந்து அந்த இது அப்ளை ஆகிருக்கு. நம்ம இங்கே வந்து எங்கள் கிளாஸ் நேம்ஸ் யூஸ் பண்ணல, ஐடிஸ் யூஸ் பண்ணல, எலிமெண்ட்டை யூஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. மொத்த இதுக்குமே யூனிவர்சல் செலக்டர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூடோ செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சூடோ கிளாஸ் அண்ட் சூடோ எலிமெண்ட்ஸ் அப்படின்னு 2 விதமாக சொல்லுவோம். ஃபஸ்ட்டு சூடோ கிளாஸ் பார்ப்போம். சூடோ கிளாஸ்னால் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு எலிமெண்ட் இருக்குது, ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் எலிமெண்ட்டில் நம்ம வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் ஆஃப் தட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த ஃபிலிம்ஸ் மேலே அவர் பண்ணும்போது, அவர்னா என்னென்னா மவுஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அது ஒரு எலிமெண்ட் மேலே வைக்கிறது தான் வந்து அவர்னு சொல்லுவோம். ஸோ அவர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதோட கலர் மாறணும் அப்படின்னா நம்ம சூடோ கிளாஸஸ் யூஸ் பண்ணுவோம். அது எப்படி பண்ணுறது, ஃபஸ்ட்டு நம்ம அந்த எலிமெண்ட்டை கிளாஸ் ஐடி டேக் நேம்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் இந்த ஃபிலிம்ஸே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஆஷ் ஃபிலிம்ஸ் அந்த எலிமெண்ட்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம டேரெக்டாக ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணால் எப்போவுமே அப்ளை ஆகும். ஆனால் பட் எனக்கு பர்டிகுலர் ஸ்டேட்டில் மட்டும் தான் அப்ளை ஆகணும், அதாவது அவர் பண்ணும்போது தான் எனக்கு அப்ளை ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா சூடோ கிளாஸஸ்க்கு வந்து நம்ம சிங்கிள் கோலன் கொடுப்போம். ஓகேங்களா, சிங்கிள் கோலன் கொடுத்து அவர் அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா, சிங்கிள் கோலன் கொடுத்து அவர் எழுதிட்டு அதோட கலர் வந்து அவர் பண்ணும்போது நான் வந்து ப்ரௌன் எழுதுறேன். ஓகே, ப்ரௌன் கலர் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவர் பண்ண போகிறேன், ப்ரௌன் கலர் மாறுது. அதாவது கர்சர் அது மேலே மவுஸ் அது மேலே போகும்போது அதோட கலர் ப்ரௌனாக மாறுது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து சூடோ கிளாஸ். ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் நம்ம அந்த எலிமெண்ட்டுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. அவர் மட்டும் தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சூடோ கிளாஸஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. ஓகே, ரெஃபரன்ஸ் வச்சு தான் படிக்க முடியும். ரெஃபரன்ஸ் லிங்க்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செலக்ட் மோஸ்ட் யூஸ் சூடோ கிளாஸஸ் நம்ம இங்கே பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் சூடோ கிளாஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பார்ப்போம். இன்புட் எலிமெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் ஃபோக்கஸ்ன்றது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணும்போது அங்கே ஒரு கலர் வருது. இதுக்கு பேர் தான் ஃபோக்கஸ். அதாவது நம்ம கிளிக் பண்ணி அவர் பண்ணுறதுக்கு பேர் அவர், நம்ம கிளிக் பண்ணும்போது ஃபோக்கஸ்டாக ஒரு ப்ளூ பார்டர் வந்து பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஃபோக்கஸ். ஸோ நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது வந்து அதோட கலர் வந்து நம்ம வேறு எதனா ஒரு கலராக மாற்றுவோம். பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் இருக்க எல்லா இன்புட்டோட ஃபோக்கஸுமே நான் மாற்ற போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்புட் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எல்லா இன்புட் எலிமெண்ட்ஸுமே செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது அதை ஃபோக்கஸ்ன்றது இங்கே சூடோ கிளாஸ். அந்த இன்புட் எலிமெண்ட்டோட ஒரு ஸ்டேட் ஃபோக்கஸ் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கணும், பார்டர் கலர் கொடுத்துக்கிறேன். பார்டர் கலர் வந்து நான் வந்து இங்கே ப்ளூ ஆல்ரெடி அப்ளை ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ப்ரௌன் அப்ளை பண்ணலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்த்தா ப்ரௌன் அப்ளை ஆகிருக்கு. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் தெரியுது பார்த்தீங்களா, ஃபோக்கஸ் பண்ணும்போது ப்ரௌன் தெரியுது. நம்ம வெளியே கிளிக் பண்ணும்போது ஃபோக்கஸ் நம்ம அன்ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அன்ஃபோக்கஸ் பண்ணோடனே அது நார்மல் டிஃபால்ட் ஸ்டேட்டுக்கு போயிடுது. எல்லா இன்புட் எலிமெண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் அப்ளை ஆகிருக்கும். இப்போ இந்த ரெண்டும் நம்ம யூசர் ஆக்ஷன் சூடோ கிளாஸஸும் சொல்லலாம். ஏன்னா பிகாஸ் யூசர் ஒரு ஆக்ஷன் கொடுக்கறது மூலமாக ஒரு ஸ்டேட் கிரியேட் ஆகுது. அந்த ஸ்டேட்டில் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணி இது பண்ணுறதுக்கு பேர் யூசர் ஆக்ஷன் சூடோ கிளாஸஸ்னு சொல்லிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நிறைய யூசர் ஆக்ஷன் சூடோ கிளாஸஸ் இருக்குது. அதாவது எலிமெண்ட் பேஸ்டு சூடோ கிளாஸஸ் கூட இருக்குது. ஓகேங்களா, அதாவது இன்ட்ராக்ஷன் எல்லாமே ஸ்டேட்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கெல்லாம் கூட இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம எலிமெண்ட் பேஸ்ட் சூடோ கிளாஸஸ் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டைல் லாஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு 2 சூடோ கிளாஸஸ் இருக்குது. இந்த சூடோ கிளாஸஸ் என்ன பண்ணணும்னா ஒரு பர்டிகுலர் ட்ரீ ஆஃப் எலிமெண்ட்ஸில் ஃபஸ்ட் ஸ்டைலில் செலக்ட் பண்ண போகிறது ஃபஸ்ட் ஸ்டைல் சூடோ கிளாஸ், லாஸ்ட் ஸ்டைலெலாம் செலக்ட் பண்ணுறது லாஸ்ட் ஸ்டைல் சூடோ கிளாஸ். அது வந்து கரெக்டாக அந்த எலிமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணல, அந்த எலிமெண்ட்டோட ஸ்டேட், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டைல்டாக இருக்கா இல்லை லாஸ்ட் ஸ்டைல்டாக இருக்கா, அந்த ஸ்டேட்டை பேஸ் பண்ணி நம்ம எலிமெண்ட்டை செலக்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ வந்து இங்கே இதுக்குள்ளே வந்து நான் ஒரு டிவ் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த டிவ்வுக்கு கிளாஸ் ஆஃப் பேரண்ட் அப்படின்றத கொடுக்குறேன். அதுக்கு பீடாக் ஒன்று கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் எலிமெண்ட் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் எலிமெண்ட், அடுத்து தேர்ட் எலிமெண்ட், இல்லை லாஸ்ட் எலிமெண்ட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த செகண்ட் எலிமெண்ட்டுக்குள்ளே இன்னொரு ஏ டேக் கொடுக்குறேன். லிங்க் 1 அப்படின்னு கொடுப்பேன், லிங்க் 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். என்ன அவுட் பண்ணுறதுன்னு பாரு. ஃபஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், லிங்க் 1, லிங்க் 2, லாஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னு வந்துடுச்சு. இது ஃபஸ்ட்டு பேராகிராஃப், செகண்ட் பேராகிராஃப், ஃபஸ்ட் பேராகிராஃப், செகண்ட் பேராகிராஃப், லாஸ்ட் பேராகிராஃப், மூணு பேராகிராஃப் எலிமெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் நான் வந்து இந்த பேரண்ட் எலிமெண்ட், அதாவது ஒரே ஒரு கிளாஸ் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, எனக்கு வந்து இப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட், அதாவது இந்த எலிமெண்ட்டுக்கு வந்து எனக்கு ஒரு கலர் அப்ளை பண்ணணும்.
இந்த எலிமெண்ட்டுக்கு ஒரு கலர் அப்ளை பண்ணணும். அப்புறம் இங்கே இருக்க ஏ டேக்குக்கு ஒரு கலர், அப்புறம் இங்கே இருக்க ஏ டேக்குக்கு இன்னொரு கலர், அந்த மாதிரி அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து மொத்தமாகவே எந்த எலிமெண்ட்டுமே நான் டேரெக்டாக செலக்ட் பண்ண வேண்டாம், சூடோ கிளாஸஸ் வச்சு பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ பேரண்ட் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுதான் வந்து பேரண்ட் எலிமெண்ட். ஃபஸ்ட் சைல்டு, அதுக்கு ஃபஸ்ட் சைல்டுன்றதை கொடுக்குறேன். கலர் அக்வா கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட் எலிமெண்ட்ன்றது ஃபஸ்ட் எலிமெண்ட் தான். ஃபஸ்ட் பி டேக் இருக்குது. ஓகே, இந்த பேரண்ட்டுக்கான ஃபஸ்ட் எலிமெண்ட் என்னது? பி டேக். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து ட்ரீ, அதாவது ட்ராவர்ஸ் ஆகிட்டே போகும். நெக்ஸ்ட் ட்ரீ, அதாவது நெக்ஸ்ட் ட்ரீ. இப்போ பார்த்தீங்கன்னா இது ட்ரீ சைஸில் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்கும். அதாவது இது இந்த எலிமெண்ட் வந்து பேரண்ட், இந்த டிவுக்கு ஃபஸ்ட் எலிமெண்ட்டு. இந்த பி டேக் ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து ஏ டேக்கு. ஒருவேளை இந்த ஏ டேக்கு இன்னொரு ஃபஸ்ட் எலிமெண்ட் இருந்தால் அதுவும் எடுத்துக்கும். ஓகே, ஃபஸ்ட் சைல்டுன்னு சொல்லிட்டு அந்த ட்ராவர்ஸ் ஆகிட்டு அந்த ட்ரீக்குள்ளே இருக்க எல்லா இதுக்குமே அப்ளை ஆகிட்டே போகும். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் சைல்டு அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி தான் லாஸ்ட் சைல்டு வந்து ட்ராவர்ஸ் ஆகிட்டு ரிவர்ஸில் இருந்து கீழே இருந்து அப்படியே நம்ம லாஸ்ட் சைல்டு எல்லாமே அப்ளை ஆகிட்டே வரும். ஓகேங்களா? இப்போ அதே பேரண்ட்டுக்கு டாட் பேரண்ட் லாஸ்ட் சைல்டு கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லாஸ்ட் எலிமெண்ட், இது லாஸ்ட் எலிமெண்ட், இது லாஸ்ட் எலிமெண்ட். இப்போ முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா, ஃபஸ்ட் எலிமெண்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு அண்ட் லிங்க் 1 லிங்க் 2 இந்த 4த்துக்கு வேறு கலர் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை ஆகிடுச்சு. இப்போ புரிஞ்சதுங்களா? ஃபஸ்ட் சைல்டு லாஸ்ட் சைல்டு இந்த சூடோ கிளாஸஸ் எப்படி அப்ளை பண்ணணும்னு புரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சூடோ எலிமெண்ட்ஸ் பார்ப்போம். சூடோ எலிமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, இது ஸ்டேட் ஆஃப் எலிமெண்ட்னு இல்லாமல் ஒரு ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் எலிமெண்ட்டில் புது எலிமெண்ட் ஆட் பண்ண மாதிரி ரியாக்ட் பண்ணும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் லைன்ன்ற சூடோ எலிமெண்ட்டை பார்ப்போம். ஃபஸ்ட் லைன்ன்ற அந்த சூடோ எலிமெண்ட் என்ன பண்ணணும்னா, இந்த பேராகிராஃபில் இருக்கிற ஃபஸ்ட்டு லைன்ன்றதை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து நம்ம இது தேவையான சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஃபஸ்ட் லைன் வந்து இது மட்டும் தான். ஓகேங்களா? அதோடு நிற்காது. இப்போ ஆக்சுவலாக ஸ்க்ரீன் வித் மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்க்ரீன் வித் மாறிச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைனில் ப்ரொஃபஷனலி கூட ஆஸ் ஜட்ஜிங் சேருது. இப்போ இதுக்காக தான் ஃபஸ்ட் லைன் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அதாவது ஸ்க்ரீன் வித் மாற நம்ம ஒரு பேராகிராஃப் கொடுத்து வச்சோம்னா அந்த பேராகிராஃபில் இருக்க டெக்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும். இப்போ தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இப்போ டிக்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ப்ரொஃபஷனலி எனக்கு இதாக வர வேணாம், ஏன்னா ப்ரொஃபஷனலி செகண்ட் லைன் போயிடுச்சு, நோன் வரைக்கும் தான் மேலே இருக்குது. எனக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபஸ்ட் லைன் மட்டும் தான் பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் வந்து ஃபஸ்ட் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்க அந்த பி டேக்குக்கு வந்து நான் கிளாஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அந்த டிஸ்கிரிப்ஷன் கிளாஸை யூஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் அந்த எலிமெண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த எலிமெண்ட் செலக்ட் பண்ணால் மொத்த எலிமெண்ட்டும் தான் செலக்ட் ஆகும். அதில் நான் ஒரு ஃபஸ்ட் லைனை மட்டும் நான் செலக்ட் பண்ணி மாற்றணும்னா ஃபஸ்ட் லைன் அப்படின்னு போடணும். சூடோ கிளாஸ்க்கும் சூடோ எலிமெண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, சிங்கிள் கோலன் அண்ட் டபுள் கோலன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோலன் இருக்குது சூடோ கிளாஸ்க்கு, இங்கே டபுள் கோலன் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்கணும், ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ணணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபாண்ட் சைஸ் அப்படின்றத வந்து நான் 30 பிக்சல் அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப பெருசாக கொடுக்குறேன். ஓகேங்களா? 30 பிக்சல் ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் அந்த லைனுக்கு எதுவும் வந்தாலுமே பெருசாகுது. இதுக்கு தான் ஃபஸ்ட் லைன் சூடோ எலிமெண்ட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு சூடோ எலிமெண்ட் சொல்லணும்னா ஃபஸ்ட் லெட்டர். நிறைய புக்கில் நம்ம பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம 20 பிக்சல் கொடுத்துப்போம். நிறைய புக்கில் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் பெருசாக இருக்கும். வெப்சைட்ஸ்லேயும் நிறைய அப்படி பார்க்கலாம். இதே இதுக்கு செலக்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் லெட்டர் அப்படின்னு ஒரு சூடோ எலிமெண்ட் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் நம்மளுக்கு மாற்றி கொடுக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் ஃபாண்ட் சைஸ் 30 பிக்சல். பார்த்தீங்கன்னா இது 20 பிக்சல் வந்துடுச்சு. இது ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து 30 பிக்சல். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சூடோ எலிமெண்ட்ஸ் என்னன்னா, ஜென்ரேட்டட் கண்டென்ட் சூடோ எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ஜென்ரேட்டட் கண்டென்ட் சூடோ எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அது HTML இல்லாத ஒரு எலிமெண்ட்டை வந்து இன்செர்ட் பண்ணணும். இது வந்து பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு 2 சூடோ எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிஃபோர் ஆஃப்டர் என்ன பண்ணணும்னா, ஒரு எலிமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு பிஃபோர் கொடுத்தோன்னா அந்த எலிமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணிடும். ஆஃப்டர் கொடுத்தோன்னா எலிமெண்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு எலிமெண்ட் ஆட் பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி பிஃபோர் ஆஃப்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம ஒரு எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே டிஸ்கிரிப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே டிஸ்கிரிப்ஷனை செலக்ட் பண்ணி .dsc அதுதான் அதுக்கு நம்ம கொடுத்துருக்க கிளாஸு .dsc பிஃபோர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பிஃபோர் கொடுத்துட்டு நான் வந்து என்ன கொடுக்கணும், கண்டென்ட் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேங்களா? கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துட்டு, கண்டென்ட்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. கண்டென்ட் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நான் இங்கே வந்து ஜஸ்ட் நம்ம வந்து எது வேணால் டைப் பண்ணலாம். ஓகேங்களா? பத்மஸ்ரீன்னு கொடுக்குறேன். அவரோட பேருக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து அது பத்மஸ்ரீ அப்படின்றது ஆட் ஆகிடுச்சு. இங்கே கொடுத்துருக்கோம். HTML கொடுக்கவே இல்லை, ஆனால் பட் நம்ம டிஸ்பிளே ஆகுது, இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகே, பட் அதே டைமில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கிற ஃபஸ்ட் லெட்டர் அண்ட் ஃபஸ்ட் லைன் ரெண்டுமே வந்து அதுக்கு அப்ளை ஆகுது.
ஃபர்ஸ்ட் லெட்டர் பி வந்து அந்த கண்டென்ட்டுக்கு அப்ளை ஆகிடுச்சு. அப்புறம் எழுதியிருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் லைனில் இருக்க அந்த 20 பிக்சல் அது மேலே இருக்க கண்டென்ட் அப்ளை ஆகிடுச்சு. ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா எண்டு, அதாவது அந்த டிஸ்கிரிப்ஷனோட எண்டில் வந்து நான் இது ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இதே சேம் .dsc ஆஃப்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே என்ன ஆகும்? ஸோ அந்த பேராகிராஃபோட கடைசி இதில் வந்து நான் இதை ஆட் பண்ணணும் அப்படின்னு கண்டென்ட் ஆட் பண்ணி எண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எண்டுன்னு கொடுத்தா பார்த்தீங்கன்னா எண்டு வந்து இந்த கடைசி பேராகிராஃப் எண்டில் ஆட் ஆச்சு. இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கலாம். அப்புறம் அந்த கண்டென்ட்டுக்கு வந்து நம்ம வேறு ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இது வந்து கலர் கிரே கொடுத்துடணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். கிரே அந்த எலிமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மட்டும் கிரே ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம அதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய சூடோ கிளாஸஸ் அண்ட் சூடோ எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் செலக்டர்ஸ் மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ரெஃபரன்ஸ் லிங்க்ஸ் போய் படிங்க. Until then, signing off. This is Vignesh from Learn Website Hub. Thank you.